அப்பாடா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனு, அண்ணா, தமிழ் எங்கம்மா போனாரு? நிலன் நல்லா தூங்கிட்டு இருந்தானே. மேல சத்தம் அடிக்கவும் ரொம்ப பயந்து எந்திரிச்சிட்டான். அதான் நிலனை வெளியே விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. சரி தனு, நிம்மதிட்ட பேசுனியா? அவ என்ன சொன்னா? பாவண்ண, அப்பாவும் ரொம்ப ஓவரா பண்றாரு. நிம்மதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானாவது பேசுறேன்டேன்னு சொன்னா அவளும் கேட்க மாட்டேங்கிறா. சரின்னு நானும் விட்டுட்டேன். சரி பாப்போம், ஆதி ஏதாவது பிளான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, பார்க்கலாம். வாங்க சம்பந்தி. அடட வாங்க வாங்க. அன்னைக்கு என் பையனை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினீங்க. அவனுக்கு என்னமோ பொண்ணே கிடைக்காத மாதிரி பேசுனீங்க. பாத்தீங்கல்ல, என் சம்பந்தி பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவரோட சொத்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான். கடவுள் எப்போதும் நல்லதுதான் பண்ணுவாரு. கரெக்டான டைம்ல கரெக்டா காவியாவை எங்க கண்ணுல காமிச்சிருக்காரு. இங்கேயும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் மாப்பிள்ள டாக்டரு. அவர்கிட்டயும் சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. வீட்டுக்கு ஒரே பையன். என் பொண்ணு சந்தோஷமா வாழ போறா. பார்க்கதான் போறீங்க. பாக்கலாம் பாக்கலாம். சம்பந்தி, காவியா ரொம்ப லட்சணமா அழகா இருக்கா சம்பந்தி. ஆமாங்க, என் கண்ணே பற்றும் போல. என் பொண்ணை இப்படி ஒரு குளத்துல பாக்கணும்னு தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனு, அம்மா எங்கம்மா? அம்மாவா? தெரியல என்ன. காலையில பார்த்தேன், அதுக்கப்புறம் நடுவுல பார்க்கவே இல்லையே. எங்க போயிருப்பாங்க? தாலி கட்டுற நேரம் வந்துருச்சே. இந்த மனுஷன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆதிபையா, அப்பா அப்பா ரெடியா இருக்கேன்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இரு. சரிப்பா. கெட்டிமேளம் கெட்டிமேளம். நல்ல நேரம் கூடிருச்சு. ரெண்டு மாப்பிள்ளைங்களும் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. டேய், அவன் தாலி எடுத்துட்டான்டா. அப்பா, நிம்மதி கழுத்துல கிட்டீர போறான். கொஞ்சம் உசாரா இருந்துக்கங்கப்பா. நான் ரொம்ப உசாரா தான்டா இருப்பேன். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஆதி தாலிய கையில எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆதி, தாலிய கையில எடுத்து காவியா கழுத்துல கட்டுப்பா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணணும்ல. டேய் டாக்டர், என்னடா என்னைய பார்த்து நிக்கிற? எனக்கா தாலி கட்ட போற? காவியா, கார்த்திக், ஐ லவ் யூ டி. லவ் யூ கார்த்திக், லவ் யூ. கட்டவா? கட்டடா. அண்ணே, என்னண்ணே இது? நம்ம வேற ஏதோ பிளான் பண்ணா அது வேற மாதிரி நடக்குது. இது என்ன, கார்த்திக் வந்து காவியா கழுத்துல தாலி கட்டிட்டாரு? அதான் தனு, எனக்கும் ஒன்னும் புரியல. நான் கூட ஆதி வேற ஏதோ பிளான் வச்சிருந்தாருன்னு நினைச்சேன். ஆனா இது என்ன ஏற்கு மாறா நடக்குது? கார்த்திக் மாப்ள. ஐயோ, காவியா கழுத்துல தாலி கட்டிட்டாரு. ஐயோ, என் பொண்ணு காவியா. டே ஆதிபையா, டே நெஞ்சு வலிக்குதுடா. ஆதிபையா, ஐயோ அப்பா, கார்த்திக் ஒண்ணு நிம்மதி கழுத்துல தாலி கட்டல. அவர் காவியா கழுத்துல தான் தாலி கட்டியிருக்காரு. நீங்க நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. டே, அவன் காவியா கழுத்துல தாலி கட்டினதுனால தான் எனக்கு நெஞ்சு வலியே வருது. சத்தியமா நான் நடிக்கலடா, உண்மையாவே நெஞ்சு வலிக்குதுடா. டே, என்னடா நடக்குது? கார்த்திக், நிம்மதி உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். கார்த்திக், வாடா. மச்சான், இதுதான் உன் பிளானோடா? என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஹே லூசு, சத்தியமா இது என்ன பிளான் எனக்கே தெரியாதுடி. உன்ன மாதிரி நானும் ஷாக்ல தான் உட்கார்ந்துருக்கேன். நான் போட்ட பிளான் வேறடி. ஆனா இது என்னடி, கார்த்திக் திடீர்னு காவியா கழுத்துல தாலி கட்டிட்டான். சத்தியமா ஒன்னும் புரியலடி. நீ போட்ட பிளான் இல்லையா? என்னடா, எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது யார் போட்ட பிளான்? நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுல முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்க அப்பா கிட்ட தான். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. காவியா, காவியா, எனக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன சொல்ற? காவியா, காவியா, என்னம்மா அது? சொல்றேன்ப்பா, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். இது ஒண்ணும் கார்த்திகேயன் கழுத்துல கட்டாயப்படுத்தி கட்டின தாலி இல்ல. என்னோட விருப்பத்துல கட்டின தாலி தான். என்னது, விருப்பத்துல கட்டின தாலியா? ஏம்மா, என்னம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஆதி மாப்பிள்ளைய தானே அப்பையில இருந்து பாத்துட்டு இருந்தோம். அவங்க குடும்பம் தானே நம்ம வீட்டுக்கு வந்துச்சு உன்னை பொண்ணு கேட்டு. ஆமாப்பா, ஆனா நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது ஆதி இல்லப்பா, கார்த்திக். ஐயோ, என்னம்மா சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்கள இங்க நான் கூப்பிட விரும்புறேன். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க மட்டும் இல்லனா எங்க கல்யாணம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அம்மா, வாங்கம்மா, வாங்க.
அந்த பொண்ணு? அண்ணே அங்க பாருண்ணே யாரு வரானு. கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதுத்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஹாய் ஏய், மா. அம்மா. சுடரம்மாவா? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே சுடரம்மா தான். அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்பா இப்ப எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன்ப்பா. நானும் கார்த்திக்கும் ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா படிச்சவங்க. நாங்க 12th இருந்தே லவ் பண்றோம்ப்பா. அப்புறம் கார்த்திக் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. நான் பிஎஸ்சி எம்எஸ்சிக்காக வேற காலேஜ் போயிட்டேன். நாங்க என்னதான் தனித்தனியா படிக்கிறதுக்கு பிரிஞ்சாலும் எங்க மனசு ஒண்ணு போல ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன அது, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்களா? நீங்க நினைக்கலாம் நீ இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானேன்னு. ஆனா உங்களுக்கு மாப்பிள்ளையோட குணத்தை விட அவங்க குடும்பம், அவங்க என்ன கேஸ்ட்ன்றது தான் முக்கியம் இல்லப்பா. கார்த்திக் நம்ம கேஸ்டே கிடையாதுப்பா. ஆ, காவ்யா, அப்பா ப்ளீஸ், நான் முழுசா சொல்லிக்கிறேன். கார்த்திக்கு குடும்பமும் இல்ல. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கார்த்திக் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. இது ரெண்டும் தான் நீங்க மெயினா பாப்பீங்க. அது ரெண்டுமே வேறையா இருக்கிறப்போ ஒரு நாள் கோவில்ல உட்கார்ந்து கார்த்திக் கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். என்னால முடியல கார்த்திக், அப்பா கிட்ட சொல்ல கூட முடியல. அப்பா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தப்பதான் சுடரம்மா கோவிலுக்கு வந்தாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அப்பா கண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிதான் நிம்மதி கிட்ட என்னையும் ஆதி கிட்ட காவ்யாவையும் சுடரமா பிளான் பண்ணி அனுப்பி விட்டாங்க. கபடி 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 அடி கபடி 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 கபடி. ஏய், எதுக்குடி இப்படி பண்ண? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. என் கண்ணுல மண்ணை தூவிட்டு எவ்வளவு பெரிய வேலைய பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கொமக்கமா உட்கார்ந்துருக்கியா நீ? யோ யோ யோ, எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நினைச்சு கத்துறியா? யோ, நான் ரொம்ப யங்கு தெரியுமில்ல. பாத்தியா இல்லையா லெஹங்காவ எப்படி ஜொலிக்கிறேன் பாத்தியா? எப்படி 18 வயசு சுடர்விழிய பார்த்த மாதிரி இருக்கோ? ஹேய், உங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்னடி பேசிட்டு இருக்க? உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ. ஆஹா, விடு பாக்கலாம். மணமேடையில உட்காந்துருக்கிறது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா என்ன அடிச்சு கொடுமை பண்றேன்னு? உன்ன வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயடா, எல்லாம் பேச்சு மட்டும் தான் எனக்கும் தெரியும். அப்பா சுடரம்மா எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி உங்க கண்ணு முன்னாடி எங்க கல்யாணம் நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்ல இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க ஜாதியை விட்டு வேற ஜாதியில நீ கல்யாணம் பண்ணிருக்கியா காவ்யா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்தே வராது. சார் ப்ளீஸ், ஜாதி பார்க்காதீங்க. நான் ரொம்ப நல்ல பையன் சார். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நான் காவ்யாவை நல்லா பாத்துக்குவேன். இல்ல, ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சரி, என் ஜாதியை விட்டு வேற ஜாதியில கல்யாணம் பண்ண உங்களை நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். காவ்யா, உங்க அம்மா தவறுனதுல இருந்து நான் ஒரு அம்மாவா இருந்து உன்னை நான் வளர்த்தேன். ஆனா இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே நீ முடிக்காத. அப்பா அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. வேண்டாம் காவ்யா, நீ எனக்கு ஒத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல 10 பிள்ளையா இருந்தாலும் சரி, என் பதில் இதுதான். என் ஜாதியை தாண்டி வேற எந்த ஜாதியிலையும் நான் பையனும் எடுக்க மாட்டேன், பொண்ணும் எடுக்க மாட்டேன். ஆனா என்ன மீறி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டல, இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத. காவ்யா அல்லாத. அப்பா கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பாரு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணிக்கலாம். பாத்தீங்கல்ல அவர் எப்படி கோவப்படுறாருன்னு. கண்டிப்பா நம்ம விஷயத்தை வீட்ல சொல்லிருந்தாலும் இப்படிதான் கோவப்பட்டிருப்பாரு. இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஏதோ சுடரமா நம்மளுக்கு தைரியம் கொடுத்ததுனாலதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. எப்படியோ நம்ம கல்யாணத்தை அப்பா கண்ணால பாத்துட்டாரு. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். அப்பாவை எப்படியாவது சமாதானம் பண்ணிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஆதி, நிம்மதி, உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நான் கொஞ்சம் பேசணும். காவ்யா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆதி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க மனசுல நான் ஏதாவது ஆசையை வளர்த்தனான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட நான் ரொம்ப பேசிட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதெல்லாமே நான், கார்த்திக், சுடரமா 3 பேருமே பிளான் பண்ணதுனாலதான் அப்படி உங்ககிட்ட ரொம்ப கராராவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் பேச வேண்டிய சூழ்நிலை. அப்பதான் நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான். ஹே,
பரவாயில்ல காவ்யா, இதெல்லாம் உங்களோட பிளான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஆமா ஆதி, பின்ன கார்த்திக்கும் நிம்மதியும் ஒரு ஹாஸ்பிடல்ல பேசிட்டு இருந்தப்போ திடீர்னு பேஷண்டா வந்தனா நீங்க எனக்கு ஓகேவான்னு கேட்டோனே ஓகே சொல்றதுக்கு நான் என்ன லூசா? இல்ல, நான் இப்படி ஒரு ட்விஸ்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அப்ப ஏதோ ஒரு இதுல ஓகே சொல்லிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாமே உங்களோட பிளான்னு தெரியாம போச்சு. அதே மாதிரி நானும் நிம்மதி கிட்ட சாரி கேட்கணும். கார்த்திக், நீங்க அன்னைக்கு போலீஸா செக் போஸ்ட்ல வந்து நின்னீங்கல்ல, அப்போ சுடரமா தான் அங்க என்ன போ சொன்னாங்க. அங்க போ சொல்லிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசவும் சொன்னாங்க. ஓகே கார்த்திக். எஸ் எஸ், நான் தான். ஆனா சுடரமா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? வேற எதுக்காக? உங்களுக்காக தான். எங்களுக்காகனா புரியல. புரிய வைக்கிறேன் ஆதி, நிம்மதி, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். ஆதி, உங்க லைஃப்ல நானும் நிம்மதி லைஃப்ல கார்த்திக்கும் வரதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க, நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லாவே அது புரியும். நீங்க வரதுக்கு முன்னாடி நானும் நிம்மதியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் பொசசிவ்னஸா மாறிடுச்சு. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்களே உங்க விருப்பத்தை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஏன், எதனால? உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோனால. கரெக்டா? ஆமா. சோ உங்களுக்கே தெரியுது உங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஈகோ தான் இருந்திருக்குன்னு. லவ்ல கண்டிப்பா ஈகோ இருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் கார்த்திகை லவ் பண்ணதை விட கார்த்திக் என்ன லவ் பண்ணதை விட நீங்களும் நிம்மதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். அத ஒத்துக்கிறீங்களா? என்ன முழிக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. நிம்மதி, சொல்லுங்க. என்ன ஆதி, எதுவுமே பேச மாட்டீங்க? நேரம்